அழகுப்பார்வை நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. பலருக்கும் அதிருப்திகள் இருக்கலாம். என்னதான் இந்த சர்வதேச ரீதியாக இடம்பெறுகிறது, தொடர்ச்சியாக இந்த சர்வதேச ரீதியாக இடம்பெறுகின்ற விடயம் எம் அனைவரையும் குழப்பிக் கொண்டிருக்கிறது என்று கூறலாம். ஆனால் இடம்பெறுகிற விடயம் என்பது எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்று இருக்கக்கூடிய உலக நடைமுறையின் அடிப்படையில் தான் இன்று இருக்கக்கூடிய எம் அனைவரதும் வாழ்வியல் சுழன்று கொண்டிருக்கிறது. எனவே இவற்றை அறிந்து கொள்வது அனைவரதும் கட்டாயமாகவும் ஒரு முக்கிய தேவையாகவும் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் அமெரிக்கா ஈரான் இடையே இன்று வரைக்கும் போர் பதட்டம் என்பது குறையவில்லை. அது எம்மவர்களுக்கும் அது பழக்கப்பட்டது ஒன்றாக மாறிவிட்டது. விமான பயணங்களாக இருக்கலாம், எல்லா பயணங்களும் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தாக்குதல்கள் நடக்கின்ற அந்த சம்பவத்தையும் பார்த்து கொண்டு விமானத்தில் பயணிப்பதற்கு நாம் பழகிவிட்டோம் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. அவ்வாறுதான் ஒரு சில வீடியோக்களையும் நீங்கள் விடுகின்ற போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பக்கம் கார்க் தீவிலிருந்து வரும் கச்சா எண்ணெய் உற்பத்தி தொடரும் நிலையில், இன்னொரு பக்கம் அமெரிக்கா முற்றுகையால் அதனை விற்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஈரான் இருக்கின்றது. எல்லோரும் இப்போது கூறலாம் உடனே, நாங்கள் இதனைத்தானே கூறினோம், அமெரிக்காவை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று. அதுவும் ஈரானுக்கு தெரியாத ஒரு விடயம் அல்ல. ஈரானின் கச்சா எண்ணெய் விநியோக சங்கிலி இப்போது ஒரு இறுக்கமான பிடியில் சிக்கியுள்ளது. ஒருபுறம் அமெரிக்காவினுடைய முற்றுகை, மறுபுறம் ஈரானினுடைய எண்ணெய் சேமிப்பு என்பது நிரம்பி வழிகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஈரானுக்கு இரு முனைகளால் ஒரு பெரும் குத்தல் அல்லது பெரும் நெருக்கடிகளை ஈரான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நெருக்கடியை சமாளிக்க சுமார் 30 ஆண்டுகள் முடங்கியிருந்த நாசா என்கின்ற பழைய எண்ணெய் கப்பலை மீண்டும் ஈரான் வளமைக்கு திருப்பி இருக்கின்றது அல்லது பயன்பாட்டுக்கு திருப்பி இருக்கின்றது. ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதி நடக்கும் இடமான கார்க் தீவில் சுமார் 3 கோடி பெரல் வரை கச்சா எண்ணெய்களை சேமித்து வைக்க முடியும். ஹர்முஸ் நீரிணை நிலவும் அமெரிக்க கடற்படையின் முற்றுகையால் ஈரானால் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு நெருக்கடி நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது உற்பத்தி தொடர்கிறது, ஆனால் அதனை விற்பதற்கு அல்லது அதனை சந்தைப்படுத்துவது என்பது அசாத்தியமான ஒரு விடயமாக இருப்பதாகத்தான் இப்போது ஈரான் தரப்பில் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கார்க் தீவில் இன்னும் 1.6 கோடி பெரல்கள் சேமிக்க மட்டுமே இடங்கள் இருக்கின்றன. தினமும் 10 லட்சம் பரல்கள் வீதம் எண்ணெய் எடுக்கப்படும் நிலையில் இன்னும் 12 தொடக்கம் 13 நாட்களில் ஈரானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சேமிப்பு இடங்கள் அல்லது சேமிப்பு கிடங்குகளும் நிரம்பிவிடும் என்றுதான் அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. சேமிப்பு கிடங்குகள் நிரம்பினால் அடுத்து என்ன செய்யலாம், என்னத்தை எவற்றை கையாளலாம் என்கின்ற ஒரு நெருக்கடி இருக்கின்றது. சேமிப்பு கிடங்குகள் நிரம்பினால் அடுத்து என்ன உபாயத்தை கையாளலாம் அல்லது என்ன விடயத்தை ஈரான் கையில் எடுக்கலாம் என்கின்ற போதுதான் இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது. எண்ணெய் கிடங்குகளை மூட வேண்டிய கட்டாயம் ஈரானுக்கு ஏற்பட்டு விடும் அல்லது எண்ணெய் கிடங்குகள் மூடியே ஆக வேண்டும். இது அமெரிக்காவினுடைய ஒரு சதி கோட்பாடாக பார்க்கப்படுகிறது. தன்னிடமிருந்து எண்ணெய்களை விற்பதற்கான ஒரு உபாயமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் 12 தொடக்கம் 13 நாட்களுக்கு இடையில் இந்த முற்றுகையை ஈரான் உடைக்க வேண்டும். உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. நம்மில் பலரும் கூட சிந்திக்கக்கூடும், சேமிப்பு கிடங்குகள் மூடப்பட்டு அல்லது நிறுத்தப்பட்டால் தானே சரியாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் கச்சா எண்ணெய் கிடங்கை மூடுவது அவ்வளவு இலகுவான ஒரு வேலை இல்லை. ஒரு முறை மூடினால் அதனை மீண்டும் செயற்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பது அசாத்தியமான ஒன்றாகத்தான் கூறப்படுகிறது. மேலும் அது தொடர்பில் தெரிய வருவதாவது, இலகுவாக புரிந்து கொள்வதானால் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிணறுகளை மூடினால் அங்கு இடம்பெறுகின்ற சம்பவம் என்னவென்று சொன்னால், நிலத்தடி நீர் உட்புகுந்து கிணறுகள் நிரந்தரமாக பாழாகிவிடும். இந்த இக்கட்டான சூழலில் இருந்து தப்பிக்கவே பல ஆண்டுகளாக, அதாவது சாதாரணமாக கிடந்த நாசா என்கின்ற கப்பலை ஒரு மிதக்கும் சேமிப்பு கிடங்காக ஈரான் மாற்றுகிறது. இந்த நாசா என்கின்ற கப்பல் பயன்பாட்டுக்கு முழுமையாக ஈடுபடுத்தாமல் பகுதியளவு பயன்பாட்டோடு இருந்த நாசா என்கின்ற கப்பல் இப்போது மிதக்கும் கப்பலாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மேலும் சில நாட்களுக்கு ஈரானால் சமாளிக்க முடியும். மேலும் சில நாட்கள் என்றுதான் கூறப்படுகிறது. சில நாட்கள் என்றாலும் தற்போதைய சூழலில் அவை மிகவும் ஒரு பெரும் உதவியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஈரானின் நிலையை அமெரிக்காவும் உற்று கவனித்து வருகின்றது. அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் அவர்கள் ஏற்கனவே இது தொடர்பாக எச்சரித்திருந்தார். ஈரான் இப்போது அதன் சேமிப்பு எல்லைகளை தொட்டுவிட்டது என்று ஸ்காட் முன்னரே எச்சரித்திருந்தார். ஈரானால் இதற்கு மேல் சமாளிக்க முடியாது, இனி ஒரு கட்டத்துக்கு மேல் இவர்களால் செல்ல முடியாது, அதனை இலக்காக வைத்துத்தான் நாங்கள் ஹர்முஸ் நீரிணை பகுதியை முற்றுகையிட்டோம், இப்போது எங்களுக்கு அது வெற்றி அளித்து விட்டது என்று அவர் தன்னுடைய பாட்டுக்கு தன்னுடைய கருத்தை கூறினார். உலகளவிலே ஈரான் தன்னை விட யாரும் இல்லை, தான் தான் எதற்கும் தயார் என்று கூறிக்கொண்டாலும் கூட
சேட்டலைட் அதாவது செய்மதி படங்கள் மூலம் கிடைக்கப்படுகின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் 50 லட்சம் பரல்களை ஏற்றிக்கொண்டு நகர முடியாமல் தவிர்க்கிறது ஈரானினுடைய ஒரு முக்கிய கப்பல். இது வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, ஈரானின் பொருளாதாரத்தின் கழுத்தை நெரிக்கும் திட்டத்தின் ஒரு யுத்த திட்டம் என்பதை அமெரிக்காவினுடைய பொருளாதார நிதி தொடர்பான அமைச்சர் மேலும் ஒரு தகவலாக உறுதிப்படுத்துகிறார். நாசா கப்பலை ஈரான் மீட்டெடுத்திருப்பது என்பது அல்லது அதனை அவர்கள் எண்ணெய்களை சேமிக்க முற்படுவது என்பது ஒரு தற்காலிக திட்டம் மட்டும்தான். அமெரிக்காவின் முற்றுகை நீடித்தால் ஈரான் தனது எண்ணெய் உற்பத்தியை நிறுத்த வேண்டிய ஒரு ஆபத்தான நிலை வரும். அதனை நோக்கித்தான் அமெரிக்கா நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெளியுறவு அமைச்சர் அராக்சி அவர்கள் இதை வெற்றியெல்லாம் கடந்து ஒரு சாதாரணமாக தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிறார். உள்ளக ரீதியாக என்ன இடம்பெறுகிறது என்று கூற முடியாமல் இருக்கிறது. இது தீவை முன்வைத்து அல்லது தீவை மையப்படுத்தி அமெரிக்கா நகர்த்திய ஒரு பெரும் பொறி என்றுதான் இது கூறப்படுகிறது. இது இப்போது அங்கிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி நிலை என்று பார்க்கப்படுகிறது. ஈரான் அமெரிக்கா இடையில் இடம்பெறுகின்ற பேச்சுக்கள் தொடர்பில் இப்போது ஆலோசனைக்குத்தான் இஸ்லாமாபாத் சென்றார்கள். நேரடியாக பேசவில்லை. நேரடியாக பேசாமை என்னால் ஏற்க முடியாது, இனிவரப்போகின்ற நாட்களில் நான் தொலைபேசி வழியாக பேசுகிறேன் என்றெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையிலே கூறி வந்தால், ஆனாலும் கூட ஈரான் தரப்பு 3 கோரிக்கைகளை மேலதிகமாக இணைத்திருக்கின்றார்கள். அவர்கள் முதலாவது கோருகின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால், போர் நிறுத்தம் ஈரான் மற்றும் லெபனான் மீதான போரை முழுமையாக நிறுத்த வேண்டும், மீண்டும் போர் ஏற்படாது என்பதற்கான ஒரு உத்தரவாதம், முழுமையான எழுத்துப்பூர்வமான உத்தரவாதத்தை அமெரிக்கா வழங்க வேண்டும். இரண்டாவது கோரிக்கை என்பது ஹார்முஸ் நீரிணையை முதல் நிலை யார் பயன்படுத்துவது, சர்வதேச எரிசக்தி பாதை ஹார்முஸ் நீரிணையை யார் கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பில் விவாதிக்கலாம். அதற்கு முன்னர் முடக்கத்தில் இருந்து அமெரிக்கா தரப்பு விலத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவது கோரிக்கையாக அவர்கள் வைப்பது அணுசக்தி விவகாரம். மேற்கூறிய 2 நிலைகளிலும் வெற்றிகரமாக கடந்த பின்னரே ஈரானின் அணுசக்தி திட்டம் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பில் பேசலாம் என்பதை ஈரான் இறுதியும் அறுதியுமாக கூறிவிட்டார்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை. இதனை பார்த்து சினமுற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கருத்தையும் அவர் உடனடியாக பதிவு செய்கிறார். இதனை தான் ஏற்பதாக இல்லை. ஈரானின் இந்த அதிரடி முன்மொழிவுகளுக்கு பதிலாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஒலிவியா அவர்கள் பத்திரிகை வாயிலாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியது போல அமெரிக்கா தான் பேச்சுவார்த்தை போக்கை தீர்மானிக்கிறது, அமெரிக்க மக்களின் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம், ஈரானை ஒருபோதும் அணுவாயுதம் ஏந்த அனுமதிக்க மாட்டோம் என ஒலிவியா அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவர். பாகிஸ்தானில் நடந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் நேரடியாக பேச மறுத்துவிட்டார். இதனால் அதிருப்தி அடைந்த டொனால்ட் ட்ரம்ப், இனி எங்களது தூதுவர்கள் 18 மணி நேரம் விமானத்தில் பறக்க வேண்டிய அவசியமில்லை, இனி ஏதாவது இருந்தாலும் ஒரு கைத்தொலைபேசி வழியாக பேசி முடித்து விடலாம், அந்த பாணியில் நாங்கள் தொடரலாம் என்று கூறியிருக்கின்றார். ஈரானிய வெளிவார அமைச்சர் அராக்சி அவர்கள் தற்போது ஓமான் மற்றும் பாகிஸ்தான் பயணத்தை முடித்துவிட்டு ரஷ்யா விரைந்துள்ளதாக கூறப்படுகிறது. யுத்தம் சூழ்ந்திருக்கிறது, யுத்தம் நடக்கிறது. ஆனால் அராக்சி அவர்கள் தொடர்ச்சியான விமான பரப்பில் இருக்கின்றார். அங்கு அவர் ஜனாதிபதி புட்டின் சந்தித்து போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று திங்கட்கிழமை தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவினருடன் ஒரு முக்கிய ஆலோசனை, இன்றைய தினம் முக்கிய ஆலோசனை என்று செய்கின்றார். அராக்சி அவர்கள் இன்று ரஷ்யாவிலே நிற்கின்றார். குறிப்பாக சொல்லப்போனால் முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஏப்ரல் 11-12 எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் நிறைவடைந்த பின்னர் ஈரான் வைத்துள்ள முக்கியமான கோரிக்கைகள் தொடர்பில் அமெரிக்கா கவனம் செலுத்துமா அல்லது முழுமையாக புறந்தள்ளுமா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அமெரிக்கா இதை ஏற்க வாய்ப்பு மிக மிக குறைவென்றுதான் சர்வதேச வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். மத்திய கிழக்கில் தற்காலிக போர் நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் நிரந்தர தீர்வு என்பது இன்னும் எட்டாக்கனியாக இருப்பதாக ட்ரம்ப், புட்டின், ஈரான் என முக்கோண வடிவில் தான் இந்த விவகாரம் சுழன்று கொண்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஹார்த்தீவு சமாதான பேச்சுக்கான 3 திட்டங்கள், இன்னும் பல கோரிக்கைகள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த தேசிய கவுன்சிலை கூடி கதைக்க இருக்கின்றார். எல்லாம் ஒரு குழப்பமாக இருக்கு. ஆனால் அராக்சி அவர்கள் தொடர்ச்சியாக பரப்பில் இருக்கின்றார். என்ன இடம்பெற போகிறது? இந்த 12-13 நாட்கள் தான் ஈரானால் தாக்கு பிடிக்க முடியுமா, அல்லது அதனையும் கடந்து அவர்களால் தாக்கு பிடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூலோபாயத்தை நோக்கி நகர்கிறார்களா? அதாவது சர்வதேச ரீதியாக விரைவாக செயற்படும் அராக்சி அவர்களின் பயணத்தில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன? எல்லாம் ஒரு விளங்காத மர்மமாக இருக்கின்றது. ஆனால் மீண்டும் இந்த இடத்தில் சொல்லுகிறோம், ஒலிவியா அவர்கள் கூறியது போன்று அமெரிக்க மக்களுக்கான யுத்தம் அல்ல இது டொனால்ட் ட்ரம்புக்கான தனிப்பட்ட யுத்தமாகத்தான் இருக்கிறது. இந்த யுத்தத்தின் நிலைமை என்பது ஒரு பெரும்
கோரமுகத்தை காணுவதற்கு இனி வாய்ப்பு இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. இந்த கட்டத்திலிருந்து இது தணிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த யுத்தத்தை நீடித்து செல்வது என்பது எல்லோருக்கும் ஆபத்தான ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே கழுகு பார்வையூடாக மிக முக்கியமான தகவல்கள் இப்போது அவர்களிடம் இருக்கக்கூடிய எண்ணெய் சேமிப்பிடங்கள் பாதிப்பு இன்னும் பல விடயங்களில் இருக்கின்றது. ஒரு பெரும் ஒரு பூகம்பம் ஒன்று அப்படியே திரட்சி கொண்டு இருக்கின்றது. அது வெடிப்பதா அல்லது அப்படியே தணிவதா அல்லது அப்படியே அது செயலிழப்பதா என்பதை காலம் தீர்மானிக்கும் என்று கூறி கழுகு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.